ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா 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 ஸ்ரீ ஜானகி ராமா. ஜெய் ஸ்ரீராம். சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியினுடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஹனுமந்தன் திருப்பாதம் தொட்டு வணங்கி இந்த பதிவுக்கு போகலாங்க. இது உங்கள் சாய் டிவோஷனல் லைட்ஸ். வணக்கத்துடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். சிரஞ்சீவி அப்படின்னு சொன்னாலே ஹனுமந்தன் தானங்க. ஒரே ஒரு சிரஞ்சீவி தான் இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் சிரஞ்சீவிகள் மொத்தம் 7 பேர். நமக்கு ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சிரஞ்சீவியாக வாழ்ந்தவங்களில் இன்னொருத்தரை நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்கண்டேயன். மார்கண்டேயனுக்கு அழிவே கிடையாது. இறைவனே வந்து யமதர்மராஜனை தடுத்து ஆட்கொண்டு மார்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இந்த ஆஞ்சநேயரும் மார்கண்டேயன் மாத்திரம்தான் சிரஞ்சீவி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம். இல்லைங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு வரிசைப்படி பார்க்கலாங்க. இதில் முதல்ல யார் இருக்காங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இருக்காங்க. அடுத்தது அஸ்வத்தாமன், அடுத்தது வேத வியாசர், அடுத்தது விபீஷணன், அடுத்தது மார்கண்டேயர், அடுத்தது பரசுராமர், அடுத்தது மகாபலி சக்கரவர்த்தி. இவங்க 7 பேருமே சிரஞ்சீவிகள் தானுங்களாம். அதனால் இவங்களுடைய பேரை உச்சரித்தாலேயே நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்தோடும் அப்படின்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க. அதே போல் இந்த குறிப்பிட்ட 7 பேரை சொல்லி தொடர்ந்து 7 நாமாவளிகளையும் நம்ம சொல்லி அந்த தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வந்தாலேவும் எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நம்மளிடத்துல நிலவுதுங்க. ஹனுமனுக்கு ஏன் அவ்வளவு ஒரு ஆற்றல் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமன் போல் யாராலுமே பக்தி செய்ய முடியாதுங்க. இப்போ நம்ம சொல்லலாம், பக்த பிரகலாதன் இருக்காரே, அவர் எவ்வளோ பக்தி செலுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த நிகழ்வு ரொம்ப சரியாக ஹனுமனுக்காக நடந்த ஒரு நிகழ்வுங்க. இந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்சிடுச்சுனால் ஹனுமனை போன்ற பக்தி செலுத்துபவர் உலகில் யாருமே இல்லை, அவரை பார்த்து நாமளும் பக்தி செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுங்க. ஆமாங்க, சீதா பிராட்டியை வந்து கடத்தி கொண்டு போய் ராவணன் காட்டில் ஒளித்து வைத்திருக்கும் போது ஹனுமந்தன் ராமரினுடைய கணையாழியை கொண்டு வந்து சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சு அவங்களிடத்தை தன்னுடைய கணையாழியை காண்பித்து தான் யார் என்பதையும் தான் எதற்காக வந்தது அப்படிக்கான காரணத்தையும் சொல்லி தாயாரினுடைய திருப்பாதம் தொட்டு வணங்கும் போது தாயார் ஆசி கூறி சிரஞ்சீவியாக வாழ்வாய் மகனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க இல்லைங்களா. அப்படி தாயார் சீதாதேவிக்கு அவருடைய அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற உதவியாக தூதுவனாக போன அனுமனுக்கு தாயார் மீண்டும் ராமபிரானுடன் சேர்ந்த பின்னாடி ஒரு அன்பு பரிசு தர நினைத்தார். பட்டாபிஷேகம் நடக்குது. ராமர் சீதா பட்டாபிஷேக அரியணையில் அமர்ந்து பட்டாபிஷேக திருவிழா வெகு விமரிசையாக நடக்குது. அப்படி நடந்துட்டுருக்கும்போது இந்த அனுமனுக்கு நாம் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு அன்பு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச தாயார் என்ன பண்ணுறாங்க, தன் கழுத்தில் வைத்திருந்த ஒரு மாலையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாலை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நவரத்தனங்கள் மாத்திரம் இல்லாமல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை கற்களும் பொறிக்கப்பட்டு அதி ஆற்றல், ஒவ்வொரு தெய்வங்களினுடைய சக்தியும் அதில் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைய கொண்ட அந்த ஒரு மாலை. அந்த ரத்தன மாலையை எடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஆஞ்சநேயர் கையில் அப்பா இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ சிரஞ்சீவியாக வாழ்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படி பண்ண உடனே இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அந்த மாலையை கையில் எடுக்கிறார். எடுத்து ஒவ்வொரு கல்லாவும் தன்னுடைய பற்களால் கடித்து கடித்து கீழே துப்புறாரு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியம். ஜானகி மாதாக்கும் ஒரு நேரம் அப்படியே என்னடா இது, அனுமனுக்கு நாம் அன்பு பரிசாக கொடுத்தோம், அதை அனுமன் என்ன இப்படி வந்து அவமதிப்பு செய்கிற மாதிரி செய்கிறாரேன்ற ஒரு குழப்பமும் தாயார் இடத்துல நிலவிச்சுங்களாம். ஆனால் நாரத மகரிஷி என்ன பண்ணுறாரு, அனுமனை பார்த்து கேட்குறாரு, அனுமா நீ ஏன் இந்த மாதிரி தாயார் கொடுத்த விலைமதிக்க முடியாத ஒரு அற்புத ஆற்றல் கொண்ட இந்த ஒரு பரிசை நீ ஏன் இப்படி உதாசீனப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தாங்க பிரமாதமான பதில். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு கல்லாக பிச்சு பிச்சு பார்த்தேன், அதில் எதிலையாவது என் பிரபு ராமரினுடைய பெயரோ அல்லது வார்த்தைகளோ அதில் பொறிக்கப்பட்டிருக்கோ அல்லது அந்த ஓசையாவது கேட்குதான்னு பார்த்தேன். இதில் எதுலேயுமே ராமா அப்படிங்கிற வார்த்தையோ ஓசையோ எழுத்தோ எதுவுமே இல்லை. அதனால தான் நான் ஒன்று ஒன்றாக தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்த யாராக இருந்தாலும் கோபம் வரும். ஆனால் தாயாருக்கு பெருமிதம் வந்துதான். என்னென்னா, என் கணவராகிய ராமபிரானிடம்
நான் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு பக்தியோ காதலோ அன்போ வேறு யாருமே செலுத்த முடியாது என்று ஒரு கர்வத்தோடு இருந்ததாகவும், அனுமன் செலுத்தக்கூடிய இந்த ஒரு பக்திக்கு, இந்த ஒரு அன்பிற்கு, இந்த ஒரு நேசத்திற்கு என்ன பெயரிட்டு அழைக்கிறதுனே தெரியல அப்படின்னு தாயாரே மெய் சிலிர்த்தார்களாம். அப்பொழுது எல்லா இடத்திலுமேவும் ராம 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 அப்படிங்கிற மந்திரம் ஒலிக்கிறதா, அவருடைய நாமா கேட்கிறதா, அல்லது அந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறதா என்று மாத்திரம் மட்டுமே அனுமனினுடைய நினைவில் எப்பொழுதும் இருக்கிறது. அதனால தான் அனுமனிடத்தில் ராமர் பக்தி எப்படிப்பட்டது என்று கேட்டால் தன் ஹிருதயத்தை திறந்து காட்டுவார். அதில் ராமனும் சீதா பிராட்டியும் இருப்பதை நாம் எல்லாருமே கண்டு மகிழலாம். இப்போ நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர், இவர் ஒருவரை வணங்கினால் நாம் 5 தெய்வங்களை வணங்கியதற்கான பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கும். முதல்ல ஹனுமந்தன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் இன்னொரு அம்சம்தான் ஹனுமந்தன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எப்படி சிவபெருமான் தன்னுடைய அன்பான நாராயணனுக்கு சேவை செய்யணும், நாராயணனிடத்தில் அன்பு செலுத்தணும், பக்தி செலுத்தணும்னு சிவபெருமானை தானே விரும்பி அனுமனாக மாறி அவருக்கு சேவை செய்தார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தியும் நம்ம இடத்துல இருக்குங்க. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரில் இருக்கக்கூடிய பஞ்ச என்றால் 5, இந்த 5 முகங்கள் என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முதல்ல பார்த்துடலாங்க. ஹனுமான், கருடாழ்வார், வராகமூர்த்தி, நரசிம்மர், ஹயக்ரீவர், இந்த 5 முகங்களோடு இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எந்தெந்த திசையை நோக்கி இருக்காங்க, எந்தெந்த திசையில் நாம் இந்த ஒரே ஒரு புகைப்படம் மாத்திரம் வச்சுக்கிட்டு நாம் 5 தெய்வங்களை வணங்குவதற்கான விளக்கு போடும் முறைகளையும் நாம் பார்க்க போகிறோங்க. இப்போது ஹனுமன் கிழக்கு முகமாக பார்த்தபடி இருப்பாருங்களாம். கருடாழ்வார் மேற்கு முகமாக பார்த்தபடியும், வராகமூர்த்தி வடக்கு முகமாக பார்த்தபடியும், நரசிம்மமூர்த்தி தெற்கு முகமாக பார்த்தபடியும், மேல் முகமாக இருக்கக்கூடியவர் தான் ஹயக்ரீவர். இப்படி திசைகள் எல்லாமே 4 தான் இருக்கும். மேல்முகமாக ஹயக்ரீவர் இருப்பதால் மொத்தமாக ஞானம் முழுவதுமே இவரிடத்திலேயே ஐக்கியமாகி இருக்கிறதால இவர் ஒருவரை வணங்கினாலே இத்தனை தெய்வங்களை வணங்கிய புண்ணியம் பலன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நிறைய வீடுகளில் தன்னுடைய வாசல் படி உள்ளே வரும்போதேவும் ஆஞ்சநேயர், இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரனுடைய புகைப்படத்தை நிறைய இல்லங்களில் ஒட்டி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, இப்படி நம்ம மாட்டி வைக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே அண்ட விடாமல் இந்த 5 முகம் கொண்ட ஹனுமன் நம்மளை காப்பாற்றுவாருங்க. ஒரே ஒரு ஹனுமன் தான் இந்த 5 தெய்வங்களினுடைய அம்சங்கள் எல்லாமே கொண்டவராக இவர் இருக்கிறதுனால இவர் வீட்டு வாசப்படியில் வைக்கும் போதேவும் நமக்கு அதனுடைய அறிகுறியாக நம்மளுடைய உடலில் ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், கல்வியில் ஒரு மேம்பாடாக இருக்கட்டும், வீட்டில் அமைதியாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா இந்த ஆன்மீகத்தில் ஒரு படி முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவருடைய ஃபோட்டோவை வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை வீட்டில் வைத்து வழிபடும்போது இவருக்கு வெற்றிலையால் கீழே வச்சு நீங்கள் அதில் ஒரு அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவலாகவும் சொல்கிறாங்க. அந்த விளக்கு எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்மேற்கை பார்த்தபடி அந்த விளக்கை ஏற்றணுன்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆற்றல் கொண்ட இந்த 5 முகம் கொண்ட அனுமனின் திருப்பாதம் தொட்டு வணங்கி அவருடைய ஆற்றல் நம் சாய் டிவோஷனல் லைட்ஸ் அனைத்து பக்தர்களுக்கும் கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோங்க. மீண்டும் மிக நல்ல பதிவுடன் மிக விரைவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ராம ராம ராம